லக்ஷ்மி வந்து சூர்யா கிட்ட இந்த மாதிரி வந்து நீ அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வரணும்னு சொன்னோன்னே சூர்யா கேட்க மாட்டேங்கிறாரு. அடுத்து வந்து ராஜலட்சுமி ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த வீட்டிலேருந்து உன்னை ஒதுக்கி வைக்கிறேன், இந்த வீட்டிலேருந்து எந்த விஷயத்துக்கும் நீ கலந்துக்கக்கூடாது, முக்கியமாக ஆஃபீஸ்க்கு நீ போகக்கூடாது, உன்னோட எம்டியில் நீ உட்காரக்கூடாது, எம்டி சீட்டில் அப்படி சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூர்யா அப்படியே வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து சரி அப்படின்னா எம்டி சீட்டில் அப்போ யார் தான் உட்காருது, விஜய்க்கு எல்லாமே தெரியும், விஜய் வந்து உட்கார வைக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காயத்ரி. உடனே வந்து எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஏன் என் மகன் தான் முக்கியமா, என் மருமக இல்லையா, அவள் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜய் வந்து ஆமாம் அண்ணியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம், எனக்கு அந்தளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அன்னைக்கு நான் எல்லாமே தெரியும், அதனால் மகா அண்ணியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க அனாமிகா தாங்கவே முடியல. என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து சரி அப்படின்னா மகாவை எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மகா வந்து வேணாத்த பரவாயில்ல விஜய் பார்த்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு எடுக்கிறாங்க. இதனால் செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க அனாமிகா, அப்புறம் காயத்ரி, வந்து சித்ரா எல்லாருமே. சித்ரா வந்து ஏன் புள்ள இல்லையா, அவன் பார்த்துக்க மாட்டானான்னு கேட்குறாங்க. ஏற்கனவே உங்கள் புள்ள பார்த்த லட்சணம் தான் என்னென்னு எங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் மறுபடியும் உங்கள் பிள்ளையே பார்த்துக்க சொல்கிறீங்க, உங்கள் புள்ள அப்படியே பார்த்துக்கணும் நல்லா எம்டி பதவியில் உட்காந்துட்டு ராஜாக்கு அப்படியே சூப்பராக பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அது கேட்டு செம்ம டென்ஷன். நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டினா புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணும், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு உங்கள் புள்ள ஒழுங்காக இருக்கணும், உங்கள் புள்ள ஒழுங்காக இருந்தபோது சப்போர்ட் பண்ண என்ன அர்த்தம், உங்கள் பிள்ளையோட என் தங்கச்சி சூப்பராக நிர்வாகம் பண்ணுவாள், அவளுக்கு எல்லாமே தெரியும், அதனால் சும்மா வேலை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க ஐஸ்வர்யா. இந்த ராஜலட்சுமி கிட்ட இந்த எம்டி பதவியில் எனக்கு வேணாம், எனக்கு ஆசை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இது உன் ஆசைக்காக கொடுக்குறதில்ல, இந்த வீட்டு கௌரவத்துக்காக கொடுக்குறது, ப்ளீஸ் மகா இது நீ ஏற்றுக்கோ, எப்படியாவது எல்லா விஷயத்தையும் நீ கண்டுபிடிக்கணும்னா நீ வந்து அந்த ஆஃபீஸ்க்கு நீ போகணும், சூர்யா பார்த்த எல்லா விஷயத்தையும் நீ வந்து பார்க்கணும், அப்போ தான் வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க மகா. ஆமாம் சூர்யாவோட போஸ்ட்டில் நான் இருந்தால் தான் சூர்யா என்ன பண்ணார், எதுக்காக வந்து இந்த விஷயம் நடந்தது, என்ன கதை எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, மகா வந்து ஆஃபீஸ்க்கு காலைல கிளம்புறாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து பார்த்து செய்கிறாங்க ராஜலட்சுமி. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. மகா இதுங்க பாரு, சாதாரணமாக நீ போகக்கூடாது, கெத்தாக காரில் தான் இறங்கணும், அதே மாதிரி வந்து சாரீஸ்லாம் ரொம்ப நீட்னஸாக பண்ணணும், இந்த என்னோட கார் சேவை வச்சுக்கோ, எதுக்கத்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி செய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்க்க வயிறாக எரியுது வந்து சித்ரா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. இவளுக்கு வந்து வாழ்வு போகிற இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. உடனே கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து ஐஸ்வர்யாவும். அடுத்து வந்து சூர்யா வராரு. சூர்யா என்ன சொல்ல போகிறாருன்னு எல்லோரும் பார்க்குறாங்க. சூர்யா வந்து மகா கிட்ட கை கொடுக்குறாரு. கங்க்ராட்ஸ் மகா, நீ நல்லபடி பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட நீ தான் நிர்வாகம் நல்லா பண்ணுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது மகா, ஆல் தி பெஸ்ட், நல்லா வந்து நீ முன்னேறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாரு. மகா வந்து கையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி பரவாயில்ல, என் மேலே நீ கோவமாக இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னோடய வாழ்த்துக்கள் எப்போவுமே உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அப்படியே முறைக்கிறாங்க மகா. இங்கே வந்து ஐஸ்வர்யா வந்து என்ன பண்ணுறாங்க, சரி மகா நீ கிளம்பு, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு மகாவும் வந்து அவ்வளோ கம்பீரமாக சூப்பராக வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கடுப்பாகிறாங்க அனாமிகா தாங்கிக்க முடியல. போய்ட்டு விஜய் கிட்ட சண்டை போடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாரும், உங்ககிட்ட தானே கொடுக்கணும் எல்லா விஷயத்தையும், நீங்கள் தானே ஏற்றுக்கு நடத்தணும், இங்கே பாரு அனாமிகா, எனக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ் நிர்வாகம்லாம் பிடிக்காது, அதனால் பெரியம்மா எடுத்த முடிவு தான் கரெக்டு, அதனால் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாது, இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை விஜய், எப்படியாவது இந்த பொறுப்பு நீங்கள் சேரணும், சரி ஆஃபீஸ்க்கு ஏன் மகா மட்டும் தான் போடுமா, நீ போகக்கூடாதா, நீ தெரியாது, நீ ஆஃபீஸ்க்கு போகிற எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிற அப்படின்னோடனே என்ன இப்படி அடம்பிடிக்கிற அப்படின்னோடனே அப்படி தான் நான் அடம்பிடிப்பேன், இங்கே பாரு நீயும் நானும் நல்லா வாழணும், உனக்கு என்ன இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம் இருக்குது, அப்போது நீ ஆஃபீஸ்க்கு போகணும், ஆஃபீஸ்க்கு போயிட்டு சில விஷயங்கள் எல்லாம் வந்து ப்ராஜெக்ட்லாம் எடுத்து நீ பண்ணாதான் எனக்கு சந்தோஷம், பண்ண முடியுமா முடியாதானா, இப்போ என்ன நான் ஆஃபீஸ் போகணும் அவ்வளோதானே, சரி மகா நீ போயிருக்காங்களே நானும் போகிறேன் போதுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அனாமிகா. நிஜமாவா விஜய் அப்படின்னு, ஆமாம் நிஜமாக தான் நான் போகிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. என்னன்னொன்னே இல்லை நானும் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்படுறேன். ஆமாம் விஜய் நீயும் போனால் தான் வந்து மகாக்கு துணையாக இருக்கும், மகாக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீ சொல்லலாம் அப்படின்னோடனே என் புள்ள மகாக்கு வந்து அசிஸ்டண்ட் ஆக போகிறான், அவனும் கம்பெனியோட முதலாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. அது கேட்டு இப்போ யார் இல்லைன்னு சொன்னால் ஏன் காயத்ரி தேவையில்லாத பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜலட்சுமி கேட்குறாங்க. யாரும் விஜய் வந்து குறைவாக நினைக்கல, ஆனால் நீ சொல்கிறது தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. உடனே வந்து சரி விடுங்க விஜய் நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே விஜயும் கிளம்புறாரு. இங்கே வந்து விஜயும் வந்து மகா வந்து என்ன பண்ணுறாங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ விஜய் கவிதைகள்லாம் எழுதிட்டுருக்காரு. மகா பாராட்டிகிட்ருக்காங்க. இது